ரசூல் தீனியார் மக்தப் மதரசாவின் ஆண்டு விழாவிற்கு சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கும் மௌலானா முகமது காரி PM அப்துல் அஜீஸ் வாஹிரி ஃபாசில் இஸ்பாய் ஹதரத் அவர்களை தற்போது சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். நான் உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கின்றேனோ இல்லையோ, நான் வந்ததற்காக குறைந்தபட்சமாக ஒரு 30 நன்மைகளை நான் உங்களுக்கு தந்து விடுகின்றேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். உங்களுடைய அனைவருடைய பதிலையும் எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. பேக்ல இருந்தும் அந்த பேக்ல இருந்தும் கேட்கல சத்தம். لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فإن فضل رسول الله ليس له حد فيعرض عنه ناطق بفمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் வஹக் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சர்தாரி மதீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், மார்க்க பெரியார்கள், ஷேகுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகின்கள், குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின் வரை அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் கருணை மழை வற்றாது பொழியட்டுமாக என்று துஆ செய்தவனாகவும், நேரத்தின் அருமை கருதி காமாட்சிபுரம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், தாய்மார்கள், ஜமாத்தார்கள், மாணவ செல்வங்கள், ஆசிரிய பெருந்தகைகள் அனைவருடைய வருகையும் நான் வரவேற்று, தனித்தனி பெயர்களாக குறிப்பிடாமல் இருந்ததற்கு மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நான் வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரு 8:30 மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். சுமார் ஒரு 1 hour நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அவ்வளவு மாணவர்களும் மிக அருமையாக எந்த விதமான ஸ்டேஜ் ஃபேர், அதாவது ஒரு மேடை பயம் இல்லாமல் மிக நேர்த்தியாக அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், வார்க்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருமே இதை பார்த்திருக்கிறீங்க. தோராயமாக நான் எண்ணிட்டேன், இந்த சைடு எத்தனை பேர் இருக்கீங்க, இந்த சைடு எத்தனை பேர் இருக்கீங்க, பேக்ல எத்தனை பேர், எல்லாம் ஓரளவுக்கு எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சோ இங்க உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் உங்கள் வீட்டு பிள்ளைகளும் இந்த மேடையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது ஏன்னாக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இந்த உலகம் சார்ந்த கல்விக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம். காலையில எந்திரிச்சல இருந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறது, ஈவினிங் வந்தா டியூஷனு, அதற்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்காக ஏதாவது ஒன்று எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். அதை விடவும் கூடுதலாக மறு உலகத்திற்கான ஒரு சேமிப்பாக இந்த மதரசாக்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஹதீஸ் ஒன்று நான் வாசித்தேன். அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒரு தகப்பனுக்கு சொர்க்கத்துல ஒரு பெரிய இடத்தை கொடுப்பான். அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் அந்த மனிதன் அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான தகுதியை அவன் வளர்த்து கொள்ளவில்லை. அதிகமான தொழுகைகள், உபரியான தொழுகைகள், வேறு எதையும் செய்ததில்லை. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு சொர்க்கத்துல ஒரு பெரிய இடம் கிடைக்கும்.
அவன் கேட்பானா, யா அல்லாஹ் எனக்கு எதுக்கு இந்த கிஃப்ட் ஏன் தர்றேன்னு சொல்லுகின்ற கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவானாம், உன்னுடைய மகன் உனக்காக துஆ செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். உனக்கு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறான் உன்னுடைய பையன், ஆகவே உனக்கு இதை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஹதீஸ் அஹ்மது ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது. அதை மனதில் வைத்துக் கொண்டு நாம நம்முடைய கபருக்கு இதுக்கு மேல என்ன செய்வோங்கிறது தெரியாது. ஆனால் வாரிசாக, நமக்குரிய வாரிசாக நம்முடைய பிள்ளைகளை பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சலீம் பேசினது. அது காலேஜ்ல படிக்கிறாங்க, மக்போர்டு காலேஜ்ல படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலேஜ்ல படிக்கிற பிள்ளை ஸ்டேஜ்ல ஏறி ஒரு அரபியில பேசுறாருண்டாக்கா அவனுடைய ஒழுக்கம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குன்னு நாம சத்தியமா துவா செய்யணும். நிறைய துவா செஞ்சுக்கிறோம் அந்த பிள்ளைக்கு. அடுத்ததாக நிறைய பேர் கேள்வி பதில் ஸ்டைல்லயே நிறைய சொன்னீங்க. ஒரு குட்டி ஸ்டோரி, நான் இப்பதான் விஷயத்திற்குள்ளே வர்றேன். ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அதிகபட்சமா இன்ஷா அல்லாஹ் 9:55 நான் முடிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணி இருக்கிறேன். ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப எல்லாரும் மக்தப் மதரசா மக்தப் மதரசா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மக்தபினுடைய ஆரம்பம் எது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இருந்து ஏராளமான கல்விகள் போதிக்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து. ஆனால் அதற்கு முன்பதாக எப்பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்தானோ அப்பொழுதிலிருந்து அவன் கற்க ஆரம்பித்து விட்டான். எப்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் சஞ்சாரமிட ஆரம்பித்து விட்டார்களோ அப்பொழுதிலிருந்து ஒருவர் கற்கக்கூடியவராகவும் ஒருவர் கற்பிப்பவராகவும் அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆக உலகம் தோன்றியதிலிருந்து அல்ல, எப்பொழுது படைப்பினங்கள் தோன்றியதோ அன்றிலிருந்தே கற்றுக் கொடுப்பவரும் கற்றுக்கொள்பவரும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லும். அடுத்ததாக தமிழ் உலகத்திற்கு இது போன்று உண்டான கல்விகளை போதிப்பதில் இஸ்லாமிய வரலாறுகளில் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஏராளமான கல்விகள் இருந்திருக்கிறது, கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிலான தொண்டை இந்த தமிழுக்கு ஆற்றி இருக்கிறார்கள். ஆனால் போர்த்துகீசியர்களுடைய படையெடுப்பால் அது முழுவதுமாக அழிந்து விட்டது. அதற்கு பிறகு கிபி 1570 ஆண்டு வாக்கில் 1000 மசாலா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி பதில் வடிவிலான மார்க்கம், நமக்கு மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இந்த உலகத்திற்கு, தமிழ் உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வண்ண களஞ்சிய புலவர் கத்தசல்லாஹு அஸ்ஸர் என்பவர் சொன்னார். அதே ஆண்டு வாக்கில் 1590க்கு பிறகு வாக்கில் மிஹ்ராசு மாலை என்று சொல்லக்கூடிய, அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற அந்த பயணத்தை மையப்படுத்தி மிஹ்ராசு மாலை என்பதாக அதே நூற்றாண்டு வாக்கில் நமக்கு வந்தது. அடுத்ததாக ஒவ்வொரு விஷயங்களாக வந்தது. அதில் ஒன்று 100 மசாலா என்பது ஒரு மசாலா இருக்கும். நம்ம எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தோம். ஒருவர் கேள்வி கேட்கிறாரு, ஒருத்தர் பதில் சொல்றாரு, இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இன்னொருத்தர் பதில் சொல்றாரு. இந்த ஸ்டைலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே இருந்தது. அப்படி ஒரு கதை ஒண்ணு, ஒரு 100 மசாலான்னு ஒரு கதை ஒண்ணு உண்டு. அது எங்க ஆரம்பிக்கிறதுனாக்க மெஹர்பானு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஒரு நகரத்தினுடைய இளவரசியாக இருந்திருக்கிறார்கள். அந்த கதையை பாருங்க. அந்த பெண் கல்வியில் தேர்ந்தவளாக, ஒழுக்கத்தில் தேர்ந்தவளாக, வணக்க வழிபாடுகளில் தேர்ந்தவளாக, கல்வி ஞானத்திலும் கேள்வி ஞானத்திலும் மிகவும் கைதேர்ந்தவர்களாக அந்த பெண் இருந்திருக்கிறார், மெஹர்பானு என்பவர். அடுத்ததாக அந்த பெண்ணுக்கு வரன் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார், நான் கேட்கக்கூடிய 100 கேள்விகளுக்கு யார் பதிலளிக்கிறார்களோ அவர்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல, பல்வேறு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு
இளவரசர்கள் எல்லாம் வருகிறார்கள், யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. என்றாலும் கூட ஒருவர் வருகிறார். அவர் பெயர் அப்பாஸ் என்பதாக அந்த கதையில் வருகின்றது. இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அந்த கேள்விக்கு யாராச்சும் பதில் சொன்னீங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்கன்னாக்கா, இன்ஷா அல்லாஹ் நான் உடனே ஒரு சின்ன கிஃப்ட் நான் கொடுத்துறேன். அதாவது கேள்வி கேட்க போறது அந்த பெண்ணு, மெஹர்பான்ன்ற பெண்ணு. ஆன்சர் சொல்ல போறது அப்பாஸ் அப்படிங்கிற அந்த இளவரசர். அந்த பெண்மணி அதற்குண்டான சபைகள் எல்லாம் நிரப்பப்பட்டது. அரசர்கள், மந்திரி, பிரதானிகள் எல்லாம் அப்படியே அவையில் அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது கேள்வி கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு வருகிறது. அந்த பெண்மணி கேட்கிறார், அந்த இளவரசரை பார்த்து சொல்லுகிறார், நீர் யார் மகன் காணும், உன்னை யார் வளர்த்தது என்று சொல்லாவிட்டால் உன்னை கொள்வேன் நானும் என்பதாக அந்த பெண்மணி கேள்வி எழுப்புகிறார். அதாவது நீ யார், உன்னை வளர்த்தது யார் என்பதாக அந்த பெண்மணி கேட்கிறார். மாணவர்கள் யாருக்காவது நான் யார் என்று பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ரெண்டாவது கேள்விக்கு உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிரும் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் மெயின்ல வச்சுக்கோங்க. உடனே இவர் பதில் சொல்றார் பாருங்களேன். அடி ஞான பெண்ணே, என்னை கொள்வேன் என்று சொன்ன குங்கும சந்தனனே, நான் ஆதம் என்ற மகன், என்னுடைய அப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ரப்பு என்னை வளர்த்தது அல்லாஹ் என்பதாக அதில் பதில் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், என்னை அந்த அல்லாஹ் வளர்த்தானடி, உன்னை வெல்வதற்கு தானடி என்பதாக அந்த அப்பாஸ் என்பவர் சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்க, இந்த ஒரே ஒரு ஆன்சர்ல உலகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள், மத பாகுபாடுகள், இன பாகுபாடுகள், குல பாகுபாடுகள் எல்லாவற்றையும் தூக்கி காலுக்கு கீழாக நிறுத்தி விட்டான் அந்த அப்பாஸ் என்பவர். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சுயமரியாதையை இதைவிட மிகச்சிறந்த முறையில் யாராவது பதில் கொடுக்க முடியுமா? நீ யார்? நான் ஆதமுடைய மகன். முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் எந்த நாட்டை சார்ந்தவன், எந்த மொழி பேசக்கூடியவன், எந்த இனத்தை சார்ந்தவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த நிறத்தை சார்ந்தவன் யாராகனாலும் இருக்கட்டும், ஆதமுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறார். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் முதல் வசனத்திலேயே அதைத்தான் சொல்லுகிறார். உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தோம் என்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதை இவர் மிக அழகாக ஒரு கேள்வி ஒரு பதிலாக எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார் என்று பாருங்கள். அடுத்த கேள்விக்கு இந்த மாணவ செல்வங்கள் தயாராகிப்பீங்க நினைக்கிறேன். யாராவது கையை தூக்கிட்டீங்கன்னாக்கா இன்ஷா அல்லாஹ் அது கிடைச்சிரும் நினைக்கிறேன். நல்ல ஷார்ப்பா கவனிச்சுக்கிடுங்க. அந்த பெண் கேள்வியை கேட்கிறாங்க, மெஹர்பானு கேட்கிறாங்க, மானிலேயும் பெரிய மான், அறுபடாத மான் அது என்ன? மீனிலேயும் பெரிய மீன், அறுபடாத மீன் அது என்ன? மாவுலேயும் நல்ல மாவு, இடிபடாத மாவு அது என்ன என்று அந்த பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க. யாராச்சும் கையை தூக்குறீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். வெரி குட். ஒருத்தர் கையை தூக்கி இருக்கிறாரு. வேற யாரும் கை தூக்குறாங்களா பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா இவ்வளவு பெரிய ஸ்டூடெண்ட் இல்ல. நீங்க தமிழ்ல கரைச்சு குடிச்சிருப்பீங்க. நாங்க இந்த குட்டீஸ்களுக்கு என்ன மாதிரி பசங்களுக்கு கேட்கிறேன். வேற யாராச்சும் கை தூக்குறீங்களா? ஓகே, இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. மானிலேயும் பெரிய மான், அறுபடாத மான். எந்த மான்? அந்த மான் அறுக்கவே முடியாது. அது என்ன மான்? மீனிலேயும் பெரிய மீன், அறுபடாத மீன், அந்த மீன் என்ன? மாவுலேயும் நல்ல மாவு, இடிபடாத மாவு, அந்த மாவு என்ன? இந்த 3 கேள்விக்கு யார் ஆன்சர் சொல்ல போறாங்க? 2 பேர் கையை தூக்கி இருக்கிறாங்க. நீங்க சொல்ல போறியா? நீங்க கேட்டுட்டு வந்துட்டாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் சொன்ன, ரைட்டா? ஓகே, நீங்க நீ சொல்லு. 1. அடுத்து 2வது நீ யாருக்கு கை தூக்குனது? யாரு? இன்னொரு ஆளு. நீ சொல்லு. வெரி குட். வேற யார் கேட்டு? ஈமான் சொல்லிட்டாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். தம்பி ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. உங்க பேர் என்ன தம்பி? முகமது ஜன். மேல வாங்க. ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணி இருக்கிறாரு. அவருடைய முயற்சிக்காலியாச்சும் பாராட்டணும். ஓகே, முயற்சிக்கு பாராட்டுகள். பதில் சொல்றார் பாருங்க. மானிலேயும் பெரிய மான்,
அறுபடாத மான் அது ஈமானடி பெண்ணே என்கிறார். ஒண்ணு. மீனிலேயும் பெரிய மீன் அறுபடாத மீன் அது ஆமீன் என்கிறார் அவர். மூன்றாவது, மாவிலேயும் நல்ல மாவு இடிபடாத மாவு களிமா என்பதாக அவர் பதில் சொல்கிறார். எவ்வளவு பெரிய விஷயத்தை பாருங்களேன். ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவனுக்கு நரகத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. அவன் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அறுபடாமல் அவன் கடந்து விடுவான். அல்லாஹு அக்பர். ஆமீன் என்பது அறுபடாத மீன். ஆமீன் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி தன்னுடைய ரப்பினிடத்தில் கேட்டுவிட்டான் என்று சொன்னால் அதற்கு பதிலளிக்காமல் அல்லாஹ் தஆலா இருந்ததே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் கேட்டதை கொடுப்பான். ஒன்று. எப்பொழுது கொடுப்பான் என்பது ஒன்று. அவருக்கோ அல்லது அவருடைய சந்ததிகளுக்கோ கொடுத்து விடுவான். மூன்று. அதையும் தாண்டி கொடுக்கவில்லை என்றால் அதை அவன் நன்மைகளாக சேகரித்து மறுமையில் சத்தியமாக கொடுத்து விடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. ஏனென்றால் அவனுடைய கஜானா அள்ள அள்ள குறையாதது, எடுக்க எடுக்க வற்றாதது. அவன் கருணை மிக்கவன், கொடுத்தே தீருவான். யார் கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் அவன் கொடுத்து விடுவான் என்பது நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இடிபடாத மாவு களிமா. ஒரு மனிதன் களிமாவை மொழிந்து விட்டான் என்று சொன்னால் சோனத்திற்குள்ளாக மிக இலகுவாக, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா, சொர்க்கத்துல நீ எந்த வாசல் வழிய வேண்டுமானால் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வகையில் கலிமாவை நம்முடைய கல்வில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நாமால் மொழிந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை சொர்க்கத்திற்குள் எந்த வழியில் வேண்டுமானால் நுழைய வைத்து விடுவான் என்பதாக அப்பாஸ் அந்த மெஹர்பானுக்கு ஆன்சர் பண்றார். இப்படியாக ஒரு 100 கேள்வி அசந்து போயிடாது. வாசிக்க வாசிக்க அதுல ஒரு கேள்வி இருக்குது. என்ன சொல்றாங்கன்னாக்கா நேரமில்லாத பாங்கியது அப்படின்னு கேக்குது அந்த பொண்ணு. உடனே அவன் சொல்றாங்க பேறுகாலத்தில் சொல்லப்படக்கூடிய பாங்கு. எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாக்கா யாரோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளைங்க யாரா இருந்தாலும் வலது காதுல பாங்கு சொல்றாங்க, இடது காதுல இகாமத் சொல்லிடுறாங்க இல்லையா. நெற்றி படாத தொழுகை எது அந்த அம்மா கேட்கிறாங்க. உடனே ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகைக்கு சஜ்தா இருக்குதா? இல்ல, 4 ரக்காத்து தான் இருக்குது. ஸ்டாண்டிங்லயே தொழுது ஸ்டாண்டிங்லயே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவு விஷயங்கள். அதாவது இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னாக்கா, மக்தப்ன்றது 150 வருடங்களுக்கு முன்பதாக, 200 வருடங்களுக்கு முன்பதாக, 300 வருடங்களுக்கு முன்பதாக, 400 வருடங்களுக்கு முன்பதாக, 500 வருடங்களுக்கு முன்பதாக, 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இப்படித்தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வர்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பழுத்த பழம் யூதர்கள்ல அவ்வளவு மேட்டர் மண்டைக்குள்ள சரக்கை இறக்கி வச்சிருந்திருக்கிறாங்க. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே கொஸ்டின் ஆன்சர் கேட்டு செக் பண்ணி இஸ்லாத்துக்குள்ள வந்த ஆகச் சிறந்த சஹாபி, அவ்வளவு அறிவு ஞானம் மிக்கவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மார்க்கம் என்பது, மக்தப் என்பது, மதரசா என்பது கேள்வி பதில் வடிவிலாக எக்கச்சக்கமாக வந்துவிட்டது. ஆகவே இந்த மதரசாக்கள் என்பது மதரசாவினுடைய ஆண்டு விழாக்கள் என்பது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஆர்வப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு மாணவன் இந்த ஸ்டேஜ்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறதுக்கு ஆசிரியர்கள் எவ்வளவு எஃபெக்ட் போடுறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எவ்வளவு எஃபெக்ட் போடுறாங்க எல்லாருக்குமே தெரியும். நான் 4வது வகுப்பு படிக்கின்ற பொழுது எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்து ஒரு சிறிய உரையாற்றினேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதன் பரக்கத்தினால் என்னை இங்கு நிற்க வைத்திருக்கிறான். பார்த்துக் கொள்ளுங்கள். யார் கண்டது? இதைவிட மிகச்சிறந்த உயரங்களை உங்களுடைய பிள்ளைகள் எட்டக்கூடும். பிள்ளைகள் நம் கண் முன்னாலேயே நன்றாக வளர்ந்து ஒரு நல்ல நிலையை பார்க்கக்கூடிய எல்லா பெற்றோரும் அவர்களுக்காக துஆ செய்வார்கள். அதுதான் நம்முடைய ஆசை. நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா இருக்கணும், ஹலாலா இருக்கணும், ஆளாகி நிக்கணும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய
ஒவ்வொருவருடைய அந்த கனவாகவும் இருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இந்த மதரசாக்கள் எப்பொழுதும் போற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் உயிர்ப்போடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டு. இதெல்லாம் மக்தப் ஆண்டு விழாக்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதா, இதெல்லாம் பித்அத் இல்லையா என்று யாராவது ஒருவர் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை நான் இப்பொழுது சொல்கிறேன். அன் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் சொல்லுவாங்க மார்க்கத்தில் இல்லாததை செய்வது பித்அத், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துல கொண்டே விட்டுரும். இப்படிதான் சிலர் இந்த இந்த ஹதீஸை எடுத்துட்டு தூக்கிட்டு எந்த இடத்துல ப்ரோ இதெல்லாம் மார்க்கத்துல இருக்குதா, இதெல்லாம் ஹராம் ப்ரோ, இதெல்லாம் பித்அத் ப்ரோ, இதெல்லாம் நரகத்துல கொண்டே என்னத்தை எடுத்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு அடுத்த வரியை அவர்கள் வசதியாக மறந்து விடுகிறார்கள். அன் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா. எவர் ஒருவர் இஸ்லாத்தில் புதிதாக ஒரு அழகான வழிமுறையை செய்கிறாரோ ஃபஉமில பிஹா பஅதஹு, அதற்கு பிறகு அது தொடர்படியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றதோ குத்திபலஹு மிஸ்ல அஜ்ரி மன் அமில பிஹா வலா யன்குசு மின் உஜூரிஹிம் ஷைஅ அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரவாஹு முஸ்லிம், முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகின்றது. 5193வது ஹதீஸாக ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தில் புதிதாக ஒரு வழிமுறையை, அழகான வழிமுறையை, அழகான ஒரு செயலை எவர் செய்கிறாரோ, இதற்கு பிறகு வருடா வருடம் இங்கு நடத்தப்படுகின்றதோ, அதற்கு யார் இதை ஆரம்பித்தார்களோ அவர்களுக்கு காலம் முழுக்க நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும், எல்லளவிலும் யாருடைய நன்மைகளும் குறையவே குறையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மக்தப் மதரசாக்கள் எந்த அளவிற்கு நீங்கள் உலகம் சார்ந்த கல்விகளுக்கு மிக அதிகமாக உங்களுடைய உழைப்பையும் பொருளாதாரத்தையும் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ, அதில் குறைந்த அளவிற்கு நேரத்தை கொடுத்தால் போதுமானது. உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியர் பெருமக்களே உருவாக்கி விடுவார்கள். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா கேட்ட நலவுகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன் பதிலை எதிர்பார்த்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நல்ல வேலை சொன்னீங்க, எல்லாத்தையும் இன்னும் நிற்பேன். ஓகே.